அக்டோபர் 27 முதல்ல விக்கிரவாண்டியில நீங்க மாநாடு போட்டீங்க அப்படின்னு ஒரு இது போட்டா கரெக்டா? அது அக்டோபர் 27 விஜயம் 27 விஜயம் 279 கூட்டம் சேர்ந்தது. அடுத்த ஈவென்ட் நடந்தது. அந்த மாதிரி நடந்தது. ஒன்னொன்னா போட்டு பிப்ரவரி 27 என்னன்னு எப்படி ஆயிடுச்சு அந்த 27 தான் அந்த இது வந்தது நியூஸ். அந்நியாரை பத்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த தஞ்சாவூர் மாநாடுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, இல்ல நான் சமரசம் பேசுறேன், இந்த சங்கீதாவோட சமரசம் பேசுறேன், ஆளுக்கு தலா 250 ரூபாய் தரேன். எனக்கு இப்பதான் தெரியுது. ஒருத்தன் வந்து சொன்னால ஒரு மட்டும் அடுத்த ஜென்மத்துல எப்படி தாவதிக்கு பொண்டாட்டியா போறப்பே அப்படின்னா ஏன்னா இந்த 250 ரூபாய் அவன் டார்கெட் வச்சிருக்கான். யூகேல அவங்க வந்து பெரிய பிசினஸ் இருக்கு, இலங்கையை சேர்ந்தவங்க. ஆனா யூகேல சேர்ந்து அவங்க நிறைய வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட பங்கு வச்சிருக்காங்க யூகேல. இலங்கை தமிழர் இலங்கை தமிழருக்கு வந்து இலங்கையில எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய்க்கு. அதையும் மீறி வந்து இந்த பெண்ணை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஹராஸ்மெண்ட் இலங்கை தமிழரே அப்படி பண்ணிருக்காரு. நான் இப்ப அதெல்லாம் விட்டு போய்க்கலாம். இலங்கை தமிழர் இன்னைக்கு வந்து அதே அப்படியே கனெக்ட் பண்ணுவோம். மீனவர்கள் மேல கை வச்சீங்கன்னா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். என்ன செஞ்சிருக்கீங்க? புரியல. மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க, இலங்கை கடற்படை அடிக்குது, நீங்க என்ன செஞ்சீங்க? இவருதான் இலங்கை தமிழர் பிடிக்கலையே. அது ஒண்ணு. அதனால அது இலங்கை ஒரு கற்பனை வச்சுப்பா. இவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இவர் இலங்கை வார்த்தை மட்டும் சரி கற்பனைக்காக அந்த இதுல வராம படத்துல ஆமா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு. அண்ணன் சீமானந்தன் வந்து இப்படிதான் வந்து பயங்கர புரட்சிகரமா பேசுறேன். அவருடைய எண்ணங்கள் நல்லா இருக்கலாம், அவர் தமிழர்களுக்காகன்னு சொல்றது எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி புரட்சிகரமா பேசுறது வேலைக்கு ஆகாதுங்கிறது ஆல்ரெடி ஒன்ஸ் ப்ரூவன். அது வேலைக்கு ஆகல, சரியா ஒர்க் ஆகல, அது இன்னுமே சரியா ஒர்க் ஆகல. அதை வந்து இவர் திரும்பி விஜய் பண்றாரோ, எல்லாரும் அவரை பார்க்கும்போது அதே மாதிரி பாக்குறாங்க. சீமான் பார்த்து துப்பாக்கியை கொடுத்தா என்ன ஆகும்? இப்ப இலங்கைக்காரனை சுடுவான். ஏய் நான் பிடிக்கிற இடத்துல எதுக்குடா போட்டோ எடுத்து வந்தா இந்த கடகடன்னு சுட்டுருவான். கூட மீன் பிடிக்கிறவனே பக்கத்து ஏரியா குப்பத்தால அடிச்சுப்பான். அவரை மீனையே சுட்டு பிடிப்பாங்க. அதாவது அடுத்ததா வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க அரசியலுக்கு வர்றது வந்து கலெக்ஷன் பண்றதுக்கு இல்ல, கனெக்ஷன் பண்றதுக்கு. யாரெல்லாம் என்ன தேவையோ அங்கங்க சேர்த்து வைப்போம். டக்குனு புசியான பஸ் கீழே தலைவர் என்ன என்னையும் சொல்றியா, மாவட்ட செயலாளர் காசு வாங்குற என்ன சொல்றியா, என்ன தலைவர் கீழே. திருச்சியில இருந்து மதுரை வந்து ஒரு 2 மணி நேரம் தான். ஜஸ்ட் ஒரு 2 hours travel. ஆமா 149 கிலோமீட்டர் அவ்வளவுதான் வரும். சரிங்களா? அந்த இடத்துல ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு. எதுக்காக மருந்து குடிச்சிச்சுன்னா, சொந்த கட்சி மாவட்ட செயலாளர் பதவிக்கு காசு வாங்குறான், என்ன வந்து கஷ்டப்படுத்துறான், என்ன டார்ச்சர் பண்றான்னு சொல்லி மருந்து குடிச்சிருச்சு. காப்பாத்தாத இவன் கட்சிக்காரன் அதை ஒருத்தர் ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுக்கான். போதும் அவன் தூக்கிட்டு வந்து வண்டி சொல்லிருக்கான். டேய் அவன் அன்கான்சியஸ் ஆயிட்டான். ரோட்ல கீழே விழுந்து லைனா வண்டி எல்லாம் அடிச்சு நொறுக்கி கீழே விழுந்து. ஒரு கட்டுப்பாடு கிடையாது. பிரச்சனைனா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு இந்த அண்ணன் ஆச்சரியம் சம்பந்தப்பட்டவங்க நேர்ல போய் ஆச்சரியக்குறி சொல்றாரு. ஓ ஆச்சரியக்குறியோட ரசிகர்கள் தற்குறி ஆச்சரியக்குறி நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட போய் உட்காந்து பேசி அதை பேசினாலே பிரச்சனையை சரி பண்ணிடலாம். எனக்கு ஒரு புரியல. துப்புரவு பணியாளர் போராட்டம் நடக்கும் போது இவங்க நர்சிங் போராட்டத்தை பேசினாங்க. நர்சிங் போராட்டம் நடக்கும் போது இங்க மாற்றுத்திறனாளிய பேசினாங்க. இல்ல மாற்றுத்திறனாளி போராட்டம் நடக்கும்போது சம்மந்தம் இல்லாம போய் இலங்கை தமிழர்கிட்ட பேசினாங்க. தெரிஞ்சோ தெரியாம கூட ஒரு சிஎம் ஆயிட்டான்னு வைங்களேன், ஒரு 3 நாள் வேலை வாங்கிடுவாங்க. என்ன வேலை வாங்குறாங்க? எனக்கு அரசியல் அழுத்தம் அதிகமா இருக்கு, ராஜினாமா பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ராஜினாமா பண்றாங்க. பண்ணவே மாட்டாங்க. நான் பழைய இன்டர்வியூ சொன்னதுதான். இவங்க மட்டும் ஜிஎம் ஆயிட்டாங்கன்னா நம்மளை அழிக்கவே விட மாட்டாங்க. எல்லாரும் ஆமா அழிச்சுதான் போவாங்க. அதுல ஒருத்தர் கேட்டாரு, விஜய் பத்தியோட பேசுறீங்களே, அவர் மட்டும் சிஎம் ஆயிட்டாரு என்ன ஒன்னும் ஆக மாட்டேன். இது மட்டும் இப்ப மட்டும் என்ன செஞ்சு 34 ஆவேன். 34 ஆமாங்க, எனக்கு 33, அடுத்த வருஷம் 34. இப்ப மட்டும் என்ன செஞ்சாரு அதேதான். அவரு நம்பி யாரும் வாழ்க்கையெல்லாம் பண்ணல, எதுவுமே இல்லையா. நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துருக்கோம். கடைசிக்கு மறுபடியும் அதேதான். மக்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரல, தனக்கு பிரச்சனை. ஆளு அரசாங்கம் வந்து எஸ்ஓபி போடுது, இன்னொரு கட்சி வந்து என் மேல பழி போடுது. எஸ்ஓபி போடுதா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு எஸ்ஓபி படி இன்னைக்கு நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த அட்டூழியங்களோட ப்ரூஃப் எடுத்துட்டு போயிருந்தா உங்க கட்சியவே தடை பண்ணணும். இன்னைக்கு நடந்த விஷயங்களை எடுத்துட்டு போய் நீ எஸ்ஓபி விதிமுறைகளை எல்லாத்தையும் மீறி இருக்கு. எத்தனை கூட்டம்? 4900 அப்படின்னு கணக்கு. ஆனா அதுக்கு மேலேயே வந்துச்சு. 5000 பேர் கூட்டம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த 100 என்ன 100 கணக்கு தெரியல. 4900 அது ஒரே மாதிரி ரேட்டு போடக்கூடாது. 4998 எங்க வேலூர், 4900 எங்க தஞ்சாவூர். அவன் சொல்லுவான், சார் இந்த 4000 மீட்டிங் ஒன்று போட்டாங்க,
ஆமா தஞ்சாவூர்ல அந்த 4998 மீட்டிங் ஒன்று போனேன். ஆமா வேலூர்ல அப்படி. அந்த மாதிரி சார் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து நாகை பிரச்சனையை குறிப்பிடுறாரு. நாகையில சமூக சட்ட ஒழுங்கு சரியில்லை, 2 பேரு வெட்டி இறந்துட்டாங்க. ஆனா அது சாதி பிரச்சனை ஓப்பனா சொல்லு. சாதி பிரச்சனை, இது சாதினால் ஏற்பட்ட கலவரம் அப்படின்னு ஓப்பனா சொல்லு. இல்லையா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்பதான் திமுக அப்படிதான் சொல்றியா? காவல்துறை சொல்லணும் திமுக. நீ நல்ல தென்மமா இருந்தா சொல்லு. ஆனா என்னன்னா இந்த மாநாட்டையும் முதலிலுமா பேசிட்டு கடைசியா ஏதோ திமுக நன்றி நிறைய முதல்வர். அது என்னன்னா ஜனநாயகன் படம் வெளியில அதான் சொன்னல, இந்த ஸ்பீச் ஃபுல்லா இவருக்கு நியாயம் வேணும்ன்றது. ஜனநாயகன் யார் நடிச்சது? ஜனநாயகன் குஷியானது இல்ல, அவரும் நடிச்சாரு சொன்னாங்க. என்ன வளருங்க அந்த படத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. ஏதோ அவனுக்கு பழைய படம் போச்சு மாதிரி ஒருத்தன் கேட்க போறான் பாரு, படம் ரிலீஸ் ஆகுது என்னன்னு படம் ரீரிலீஸ் ஆக போறான். ஒண்ணு நினைக்கிறேன், என்னோட படத்துக்காக எல்லாருமே சிஎம் சார் கூட மட்டும் போடாம அவனுக்கு வந்து உரி எழுதணுமா உன் மூச்சுக்கு அது போதும். தம்பி ஜனநாயகர் வெளியிடாமல் போட இருக்கிறார், மன வருத்தப்படுகிறேன். உரி எழுதுமா நீ உன் வரத்த அவ்வளவுதான் சீப்ப அவ்வளவுதான் எழுத முடியும். 2 லைன் தான் எழுத முடியும். அவ்வளவுதான். சரி அந்த 2 லைன் கூட நீ எழுதுனியா தருப்புரி? கரெக்ட். அந்த 2 லைனாவது நீ எழுதுனியா? அதை மட்டும் சொல்லு. அவர் எழுத மாட்டார். அது ஏன் எழுதல? அவர் எழுத மாட்டார். அவர் எழுதுவாரு. அவரு சரியா படிக்கலையே. ட்விட்டர் யூஸ் பண்ண தெரியாது. அவர் எழுதுனது ட்விட்டர் யூஸ் பண்ண தெரியாது. அவர் எழுதுது. அந்த மேடம் ஃபுல்லா நசன்னு பேசிட்டு இவரை வந்து நசன்னு பேசுறாங்க. சொந்த கட்சி கூட்டத்துல நின்றுகிட்டு நம்ம முதலமைச்சர் ஆக்குவீங்களா அப்படின்னா ஆக்குவேன். ஐயா ராமதாஸ் வருஷம் உறுதிமொழி எடுப்பாப்ல. 2023 முதலமைச்சர் ஆக்குவோம்னு உறுதிமொழி எடுப்பாங்க. அப்புறம் 2016 எடுத்தார். இல்ல அவங்க ஆக்கிட்டாங்க. அவங்க ரசிகர்லாம் அவங்க தான் விடுவாங்க. அதனால அவங்க கட்சியில அவங்க பேசுவாங்க. அது பெரும்பான்மை பாஸ். அவ்வளவுதான். ஏன் வரல தெரியுமா? 2016 ஒரு 0 ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஏன்னா அங்க ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பண்ணாங்க. ஜான் ஆரோக்கியசாமி. ஒரு தடவை அந்த பேரை திருப்பி சொல்லுங்க. ஆரோக்கியசாமி. அந்த எங்க இருக்காரு? ஐயோ அவர் தாவேக்காக இருக்காரு. அங்கதான் இருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே சீமான் ஆரோக்கியசாமி வந்தோன்னே எல்லாத்தையும் செயலாக வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி சீமானுக்காகவும் அவர் திருவெற்றியூர்ல வேலை பார்த்தாங்க. அங்கேயும் நான் முடிஞ்சு அப்படி ஒரு ஆகச்சிருந்த ஒரு அறிவாளியை தான் விஜயன் கூட வந்து உட்கார வச்சு கட்டிட்டு இருக்காங்க.